வணக்கம். கிண்டி சுவாமிநாதன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் நலச்சங்கத்தினுடைய தலைவர். இப்போ ஒரு வார காலமாக ஒரு கோயிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் அப்படின்னு தான் போடுறாங்க. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, அர்ச்சகர். ஏன்னா இந்த அர்ச்சகருங்கிறது வேற, புரோகிதங்கிறது வேற. இந்த அர்ச்சகர் மது அருந்திவிட்டு ஆபாச நடனம் ஆடினார்கள் அப்படின்னு செய்தி பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த அர்ச்சகர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை குறிப்பிடுகின்ற சொல். சிவாச்சாரியார், அர்ச்சகர், குருக்கள் இதெல்லாம் பாரம்பரியமாக பூஜை செய்யக்கூடியவர்கள், தீட்சை பெற்றவர்கள். இவர்களுக்கு இந்த பெயரை கொண்டு அழைப்பார்கள். இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதுல அர்ச்சகரானவர்கள் தான், பூசாரிகள் தான் இந்த நடனமாடிய மனிதர்கள். இவங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற பள்ளியில படிக்கல, இவங்க பாரம்பரியமானவர்கள் அப்படின்னு ஒரு சில நபர்கள் இதை திரித்து சொல்லுகிறார்கள். இது உண்மையல்ல. ஏன்னா கோவிலில் பூஜை செய்யக்கூடியவர்கள் சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார், குருக்கள், அர்ச்சகர் இவர்கள் எல்லாம் பாரம்பரியமான முறையிலே பாடசாலையில் 7 வருட காலங்கள் படித்து அதன் பிறகு சான்ஸ்கிரிட் காலேஜ் அதில் டிகிரி வாங்கணும். இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் செய்யாம பூசாரிகள், கலர் வேட்டி கட்டிட்டா பூசாரிகள், அதற்குண்டான படிப்புகள் இல்லாமல் உள்ளவர்களை இந்த மாடல் அரசு என்ன பண்றாங்க, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி அதுல வந்தவர்கள் தான் இந்த ஆபாச நடனம். அது என்ன நடனமோ ஆடினாங்க, அது டிவிலாம் வந்துச்சு. அதற்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் எந்த விதமான தொடர்பையும் இல்லை. நாங்கள் சிவாச்சாரியார், அர்ச்சகர், குருக்கள் என்று சொல்லக்கூடிய போத்தி, பட்டர், தீட்சிதர் இந்த வகைராவை சார்ந்தவர்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஏன்னா இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா, நிறைய ஊடகங்கள் அர்ச்சகர்கள் ஆபாச நடனம் அப்படின்னு தான் போடுறீங்க. அர்ச்சகர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, பூசாரிகள்னா யாருன்னு தெரிஞ்சுங்க, அதற்கு பிறகு இதை பதிவிடுங்கள். இது எங்களுடைய வழக்கறிஞர் திரு கணேஷ் அண்ணா அவர்களுடைய ஆலோசனையின்படி இதை நாங்கள் வெளியிடுகிறோம். இதற்கும் இந்த பூசாரிகள் நடத்தும் கேலி கூத்துக்கும் எந்த விதமான பொறுப்பும் எங்களுக்கு இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபட கூறிக்கொள்கிறோம். நன்றி.